வண்டி டெஸ்ட் பார்க்கறதுக்கு வண்டி எடுத்துருக்குறோம். டெஸ்ட் பார்க்க தேவையே இல்லை, ஏன்னா ஆல்ரெடி வண்டி ஒன்று ஓட்டிருச்சு தான். புது வண்டி டெஸ்ட் பார்க்கறதுலே ஒரு ஆனந்தமா இருக்கு. 6 மாசம் போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆமா, நல்லா இருக்குடா வண்டி. லோடோட எப்படி இருக்குன்னு தெரியலண்ணா. இதே மாதிரி ஃபீல் இருக்குமா? கொஞ்சம் கம்மியா இருக்கும், அவ்வளவுதான். பிக்கப் கம்மியா இருக்குமா? சரி, நம்ம இப்போ டாடா ஏசியில் பார்த்தோம்னா D70 அது எந்த அளவுக்கு இப்போ சிசி இதெல்லாம் பார்க்கணும் இல்லையா? வண்டியோட சிசி ஆர்பிஎம் என்ன இருக்கு அப்படிங்கிறது எத்தனை ஹெச்பின்னு தெரியலையா? போய் ஷோரூம் போய் கேட்கலாம். வண்டி கொட்டேஷன் வாங்கினீங்கன்னா எல்லாம் கேட்லாக் வாங்கி பார்த்தோம்னா மக்களே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷோரூம் போயிட்டு வண்டி பார்த்தீங்கன்னா ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கு. நல்லா கை கடக்கமாக ஹேண்ட் ஸ்டேரிங் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா முழு வீடியோ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பாருங்கள் ரிவ்யூ. இந்த வண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலான்னு இருக்கிறேன். நாங்கள் இன்னைக்கு ரேட் எவ்வளோ வருது, ஆன் ரோடு எவ்வளோ, இன்சூரன்ஸ் எவ்வளோ, எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபோட்டோலேயே மென்ஷன் பண்ணுறேன், பாருங்கள். ஓகேங்களா? நாங்கள் வந்து வண்டி என்ன வண்டி எடுக்கலான்னு வந்திருக்கீங்கன்னா i4 ப்ளஸ் i4 ப்ளஸ்ஸு ஏர்ட்ரூ ஆயில் இல்லாமல் வண்டி பார்க்க வந்திருக்கிறோம். இப்போ அந்த வண்டி வந்து இல்லை, அதனால் i3 ப்ளஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். சேம் இன்ஜின், எல்லாமே ஒரே இன்ஜின் தான், மாடல் மட்டும் வேற. ஏன்னா இது ஆர்டிஓ பாசிங் வந்து 1350 இருக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா 1350, i4க்கு பார்த்தீங்கன்னா 1850. இது நேராவே இது இல்லையா? இதில் நேராக போகிறதா? மச்சுன்னு வரும் இங்கே வரானா? சரி மக்களே, நான் இப்போ நாங்கள் ஷோரூம் போயிட்டு உங்களுக்கு கன்னியூ பண்ணுறோம்.